புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு ரத்தியாசத்திரம் கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலில் மூலவருக்கு ராஜ அலங்காரம், உற்சவருக்கு ஏகாந்த சேவை சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். சனிக்கிழமை காலை 11 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் ரத்தியாசத்திரம் ஒன்றியம் கொத்தப்பள்ளி ஊராட்சி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு கதிர் நரசிங்க பெருமாள் திருக்கோவில். இங்கு பெருமாள் ஸ்ரீ பூதேவி ஸ்ரீ தேவியுடன் ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாளாக அருள்பாலிக்கிறார். இக்கோவிலில் மலைக்கோவிலான அருள்மிகு கோபிநாதசாமி கோவிலின் உபகோவிலாகும். இக்கோவிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்வது வழக்கம். இவ்வருடம் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் லட்சுமி சமூக கதிர் நரசிங்க பெருமாளுக்கு ராஜ அலங்கார உற்சவருக்கு திருப்பதி ஏகாந்த சேவை அலங்காரம் செய்திருந்தனர். முன் மண்டபத்தில் உற்சவருக்கு ஏகாந்த சேவை அலங்காரத்தில் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருந்தார். கோவில் அக்னி மூலையில் உள்ள வீர ஆஞ்சநேயருக்கு கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெண்பூசணி, சர்க்கரை, பூசணிக்காய், பீட்ரூட், முருங்கை, பாகற்காய், முள்ளங்கி, கேரட், சௌச்சௌ, அவரைக்காய், கோவைக்காய், காலிஃப்ளவர், நார்த்தங்காய், புடலங்காய், சேனக்கிழங்கு, வாழைக்காய், மாங்காய் உட்பட 25 வகையான காய்கறிகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அதிகாலை முதல் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து வெளியூரில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிலில் குவிந்த வண்ணம் இருந்தனர். ஒரு சிலர் நேர்த்திக்கடனுக்காக கோவில் முன்பாக பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி 3வது சனிக்கிழமை சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த ராஜகம்பளத்து நாயக்கர் சமுதாயத்தினர் சார்பாக சுவாமிக்கு சிறப்பு அலங்காரமும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்குவது வழக்கம். இவ்வருடம் ராஜகம்பளத்து நாயக்கர் சமுதாயத்தினர் சார்பாக அன்னதானம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் சுவாமி தரிசனம் செய்த பின்பு அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் சீனிவாசன் தலைமையிலான விழா கமிட்டியார்கள் செய்திருந்தனர். சுவாமிக்கான அலங்காரத்தை கோவில் தலைமை குருக்கள் சுகுமார் தலைமையிலான பட்டாச்சாரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.